நேத்திக்கு நாங்கள்லாம் நயினார் தீவு, அதுக்கு பேர் நயினார் தீவு போனோம். நல்லா இருந்தது. கடலில் தீவுக்குள்ள அந்த சாலையில் போகிறது ஒரு சுகமான அனுபவம். நாங்கள் படித்த இலக்கியங்களில் கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. மணிமேகலையை பற்றி ஒரு குறிப்பு வருது. அட்சய பாத்திரத்தை வாங்கி மணிமேகலை எல்லார் பசியும் தீர்த்தாள், மணிபல்லவம் தீவு அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு இலக்கியங்களில் குறிப்பு வருது. நாங்கள் அந்த மணிபல்லவத்துக்கு போய் மணிமேகலை அட்சய பாத்திரத்தை வாங்கின இடத்துக்கு போக முடியல அப்படின்னா கூட சர்வோதயத்துக்கு போய் அட்சய பாத்திரம் இல்லைன்னாலும் ஒரு நிச்சய பாத்திரத்தை கொடுக்குற நவீன கால மணிமேகலை, இந்த நூற்றாண்டின் மணிமேகலை ஜமுனா. ஏன்னா அருமையான சாப்பாடு போட்டவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குங்க. அது நல்லா யார் செஞ்சாலும் அவங்கள வாழ்த்தணும், பாராட்டணும், அன்பா செய்யணும். அதை அருமையாக செய்கிற சகோதரி ஜமுனா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. காலையில் மாணவர்களுக்காக 1.25 மணி நேரம் நின்று பேசினேன். முட்டி வலி வந்துருச்சு, வயசாச்சு. அந்த நின்று பேசினேன், கொஞ்சம் வெயிட் வேற கூடி இருக்கு, அதனால் கால் வலி தாங்க முடியல. அதனால உட்காந்து பேசுகிறேன், மன்னிச்சுக்கங்க. நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர் ஐயா முனிரத்தினம் இந்த பயிற்சி எதுக்கு அவசியம் அப்படின்னு கேட்டார். இதுக்குன்னு இல்லை, வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பயிற்சி அவசியம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். காலையில் எழுந்திருக்கணுமா, இரவு தூங்க போகணுமா, சாப்பிடணுமா, எல்லாத்துக்கும் பயிற்சி ரொம்ப அவசியம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தானா வராதா அப்படின்னு. வராது. இன்னைக்கு காலையில் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து. இது மாதிரி என்ன பண்ணாங்க, எங்கள் இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், எல்லா நாட்டிலேருந்து பசங்க வந்து படிக்கிறது. அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் சர்க்கஸ் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த பிரின்சிபால், முதல்வர் அழைச்சிட்டு போனார். இந்த இது மாதிரி போயிட்டு வரதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, வந்த உடனே வாத்தியார் அதை பற்றி விளக்கி 2 பக்கம் கட்டுரை எழுதுன்னு கழுத்தறுப்பார். போயிட்டு வர்றது ஜாலியாக இருக்கும், எழுதுறது இம்சையாக இருக்கும். ஆனால் இந்த வாத்தியார் கொஞ்சம் நல்லவர், எழுத வேண்டாண்டா சொல்லுங்கோ அப்படின்னார். ஒரு சீன மாணவன் அவனை பார்த்து கேட்டார், யானை அந்த சர்க்கஸில் என்ன பண்ணுச்சு? அவன் சொன்னான், அவ்வளோ பெரிய யானை, இத்தனோண்டு ஸ்டூல், அதில் வந்து மரியாதையாக உட்கார்ந்தது. ஏன் உட்கார்ந்தது, எப்படி உட்கார்ந்தது அப்படின்னு. அதெல்லாம் போடுறாப்புல போட்டால் எது வேணாலும் எதை வேணாலும் செய்யும். யானை மட்டும் செய்யலைன்னு வச்சுங்க, போட்டு தள்ளிடுவோம், வேற வழி கிடையாது, பயந்துக்கிட்டு செஞ்சது அப்படின்னா. ஓ. அடுத்தாப்புல ஒரு அமெரிக்க மாணவனை கேட்டார், எப்படிடா செஞ்சதுன்னு. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா எது வேணாலும் செய்யுங்க. அந்த யானைக்கு கரும்பு கொடுக்குறோம், இன்னும் சம்திங் கொடுக்குறோம், வெல்லம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கொடுக்க வேண்டியதை கொடுத்த உடனே அந்த யானை உக்காந்ததுங்க அப்படின்னா அமெரிக்க மாணவன். எங்கள் இந்திய மாணவன் அவனை பார்த்து கேட்டார், எப்படிடா உட்கார்ந்ததுன்னு. அதுதாங்க விநாயகர் பெருமை. என்ன இருந்தாலும் யானை விநாயகர் இல்லையா, அதுக்கு அந்த அறிவு கூடுதலாக இருக்கும் அப்படின்னா. அப்படிங்களா? சரி. ஒவ்வொருத்தனையாக கேட்டுட்டு சொன்னார், அந்த யானை எப்படி அந்த ஸ்டூலில் உட்கார்ந்தது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யார் பயிற்சி கொடுத்தாங்களோ அவங்கள கேட்போமா? சர்க்கஸில் அதை உட்காத்தி வச்சாரு, அவரை கேட்போமா? அவர்கிட்ட கேட்டார், எப்படி அந்த யானை உட்கார்ந்ததுன்னு கேட்டார். முதல்ல அது உட்காராது, அது 4 காலில் நிற்கிற விலங்கு. இத்தனோண்டு ஸ்டூலில் உட்காருன்னா உட்காராது.
நாங்கள் அதை பழக்கப்படுத்துவோம். இதை பெரிய விஷயம்னு சொல்றீங்களே, யானை சைக்கிள் ஓட்டும் சர்க்கஸில், அதுக்கும் சைக்கிளுக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி உண்டா? கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல ட்ரெயின் பண்ணுறவங்க சைக்கிளோடு நின்றுக்குவோம், யானைகிட்ட பாசமாக இருப்போம், அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். அந்த யானை துதிக்கையால் அந்த சைக்கிளை தொட்டால் அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். அது கண்டுபிடிச்சிடும், இது செஞ்சால் நம்ம பாகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் நாங்கள் ஏறி உட்காந்து ஓட்டுவோம், அதால் முடியாதுன்னு அதுக்கு பயப்படும், செய்யாது. நாங்கள் 2 தடவை சொல்லுவோம், 3ஆவது தடவை என்ன சொல்லுவோம், இதில் நீ ஏறி ஓட்டலன்னா உன் கூட பேச மாட்டோம், உன் கூட நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு. அந்த சர்க்கஸ்லேயே அந்த யானையோட பேசுகிறான்னா அவன் ஒருத்தன் தான், வேற யாரும் பேச மாட்டாங்க. யானையோட அவன் ஒருத்தன் தான் பேசுவான். இவனும் நம்மக்கிட்ட பேச மாட்டான்னா என்ன வருது அப்படின்னு சைக்கிள் உழுந்து அது உழுந்து 4 தடவை கடந்து கடைசியாக வேற வழி இல்லை அப்படின்னு 1 தடவை 2 தடவை 3 தடவை 4ஆவது தடவை சைக்கிளில் ஏறி உட்காந்துரும் யானை. இது அந்த சர்க்கஸ் நடத்துகிறவர் சொல்லிட்டு சொன்னார், பயிற்சி சரியாக கொடுத்தா எதுவுமே சரியாக நடக்கும் அப்படின்னார். இப்போ புரிஞ்சுதா மனவளக்கலை பயிற்சி ஏன் அவசியம் என்பது? பயிற்சி கொடுக்காமல் விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது. பயிற்சி கொடுக்காம விலங்குகளை நீங்க யோசிக்கிறீங்க, விலங்கு தானே, நம்மள தான் சொல்றேன். நம்மளை விட விலங்கு யார் இருக்கா அந்த உலகத்துல பெருசா? விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது. நமக்கு கோபம் எப்படி வரும்? சில பேர் சொல்லுவான், நான் ரொம்ப அமைதியா இருந்தேன், இந்த அவர் தான் வந்து என்னை கோபப்படுத்திட்டார். அப்போ உன் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது இல்லை? சுவிட்ச் போட்டால் ஃபேன் எரியுது, அவர்கிட்ட சுவிட்ச் போட்டால் உனக்கு கோபம் வருமா? நான் அமைதியாக இருந்தேன் சார், அவன் தான் வாயை பிடுங்கண்ணா என்கிட்டேருந்து, அதனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா இன்னொருவருடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவு இம்சை பண்ணாலும் நமக்கு கோபம் வராதுன்னா வரக்கூடாது. வருதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு பயிற்சி பத்தலேன்னு அர்த்தம். அதனால மனசுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் மிக மிக வலிமையான ஒரு விலங்கை கூட சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மனவளம் பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத ஒரு வினாடி நாம புரிஞ்சுக்கணும். என்னென்ன வேணாலும் சாதிக்கலாம் பயிற்சியின் மூலமா. பயிற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றியை அடையலாம். ஒரு இலக்கு, அதை நோக்கி அம்பை விடுறது, ஒரு எந்திரம் டெய்லி வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே போய் பெரிய வெயிட் எடுக்கிறது, எது வேணாலும் செய்யலாம். அதனால மனசை பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு பட்டறை, ஒர்க் ஷாப் வேண்டி இருக்கு. அதை அமைத்து கொடுத்தவர்கள் தான் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. மனவளக்கலை மன்றம், அதுல பயிற்சி, இவற்றையெல்லாம் ஏற்படுத்தினார். இவைகளை நீங்க ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகளை ரொம்ப நுட்பமாக அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். நாம சரி ஓப்பனா நான் நேரா விஷயத்துக்கு வரேன். 24 மணி நேரமும் நான் அமைதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், இப்படி இங்க யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? ஆல் த 24 hours நான் அமைதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு வகையில் இரிட்டேட் ஆகும், ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும். பிடிச்சது தான் எப்போ நடக்கணும்னு இருக்க என்ன, பிடிக்காதது கூட தான் உலகத்தில் நடக்கும். பொறுத்துக்கணுமா இல்லையா? இந்த உறவுகள் மேம்படன்னு ஒன்று மகரிஷி ஒரு 18 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உறவுகள் மேம்பட நமக்கு பிடிக்காதது நடந்தா கூட பொறுமையாரு அப்படிங்கிறார். வாழ்க்கையில் எப்போதும் சில சங்கடங்களை நீங்கள் சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது ஈஸியா? என் நண்பர் ஒருத்தர் ஒரே ஒரு கொள்கை, ஒய்ஃப் பேச ஆரம்பிச்ச உடனே வெத்தலை பாக்கு போட ஆரம்பிச்சிடுறார். அவர் பாட்டுக்கு வெத்தலை பாக்கு போடுவார். வெத்தலை பாக்கு போட்டால் பேச முடியாது, ஏஞ்சி போய் துப்புறதுக்கு லேட் ஆகும். அந்த அம்மா எல்லாம் திட்டிட்டு அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் இப்படி பார்ப்பார், நேரம் வெளியில போய் துப்பிட்டு வந்துடுவார். திருப்பி திட்டினா அனாவசியமாக சண்டை வரும்.
இதுல பிள்ளைங்க வேற சொல்லும், வயசாகி ரெண்டும் அறிவில்லாம சண்டை போட்டு. யாரு இதுங்க சொல்லும் நம்மளை பார்த்து, ரெண்டும் வயசாச்ச ஒழிய அறிவில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, இதுங்கெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னே தெரியலன்னு பேரன் கேட்பான். இதுங்க ரெண்டும் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னே நமக்கு தெரியல அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் தேவையா? அவர் ஒரு ஒன்றும் பண்ண மாட்டார். ஒய்ஃப் இப்படி பார்த்து ஆரம்பிச்ச உடனே வெத்தலையை போடுவார், அவர் பாட்டுக்கு வாயில போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த அம்மா திட்டுற வரைக்கும் திட்டம். லேடிஸ் எப்போவுமே 27 நிமிஷம் தான் திட்டுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? சச்சிதானந்த சிரிக்கிறார். ஏன் 27 நிமிஷம்? சீரியல் எல்லாம் 27 நிமிஷம் தான். ஒரு சீரியல் எபிசோட் இருக்குல்ல, அது 27 நிமிஷத்தோட முடிஞ்சு போயிடும். 3 நிமிஷம் விளம்பரம். அதனால லேடிஸ் எப்ப திட்டாலும் 27 நிமிஷம் தான் திட்டுவாங்க. அவருக்கு தெரியும், அந்த 27 நிமிஷம் வெத்தலை போடுவார் அவர் பாட்டுக்கு. அந்த மாதிரி திட்டிட்டு அந்தாண்ட போன உடனே துப்பிடுவார். நான் வேடிக்கைக்கு சொல்லலை, என்னமோ ஒரு கோபம், ஒய்ஃப் திட்டிட்டு போற, நாம உடனே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அப்ப எடுத்துக்கிட்டு இது நியாயமா அது நியாயமா பேசி என்ன பண்ண போறோம்? எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுங்களா? மன அமைதி தான் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. எதை வேணாலும் அதுக்காக இழக்கலாம், எத்தனை லட்சத்தை கூட இழக்கலாம். அமைதியா நம்மால இருக்க முடியும் அப்படின்னா எதை வேணாலும் நாம இழக்கிறதுக்கு தயாரா, கவலையே பட வேணும். நீங்க யோசிப்பீங்க, அப்படி எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஜென் கதைகள்ல லாஃபிங் புத்தா அப்படின்னு ஒரு கதை வருது. லாஃபிங் புத்தானா 3 பேர், அவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லாஃபிங் புத்தா. அந்த 3 பேரும் ஊரா போவாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கேட்கப்பேன்னு சிரிப்பாங்க, ஆஹாஹான்னு சிரிப்பாங்க. உங்களுக்கே கூட காரணம் இல்லாமையே ஒருத்தர் சிரிச்சா ஒரு 5 நிமிஷம் வெறுப்பா இருக்கும், அப்புறம் நீங்களும் சிரிப்பீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நாமளும் சிரிப்போம். அவங்க ஊரா போவாங்க. ஒரு 45 நிமிஷம் அவங்க சிரிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஊருக்கு போடுவாங்க. அவங்க வேற ஒண்ணும் கிடையாது. பிரார்த்தனை, மணி அடிக்கிறது, கோயிலுக்கு போறது, தபம் பண்றது, மூக்க பிடிக்கிறது எதுவும் கிடையாது. வெறும் சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. இதுல ஒருத்தர் செத்து போயிட்டார். திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இவனுங்க சிரிப்பாங்களே இப்ப சிரிப்பாங்களா? 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் செத்து போயிட்டான், இப்ப சிரிப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா 2 பேரும் சிரிக்கிறான். இது பணத்தை வச்சுக்கிட்டு 2 பேரும் கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இதுங்களை திருத்த முடியாதுப்பா அப்படின்னு. சரி, அவரை கொண்டு போய் நெருப்புல வைக்கலாம்னு நெருப்பு வச்சா அவர்கிட்ட இருந்து புஷ்வானம் வருது. அவன் என்ன பண்ணிருக்கான்? சாகரத்துக்கு முன்னாடியே பிளானிங்கு, நாம செத்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கோட்ல எல்லாம் புஷ்வானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா போய் செத்துக்கிட்டான். அப்ப என்ன போச்சு? அவரை எரிச்சா மத்தாப்பா வருது, ஒரே புஷ்வானமா வருது. அதை பார்த்த உடனே ஊரே திருவிழா மாதிரி சிரிக்குது. தன் மரணத்தில் கூட பிறர் சிரிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இப்படி எழுதுறாங்க ஒரு மனிதனை பத்தி. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் என்னமோ இதுக்காகத்தான் மனசெல்லாம் மத்தாப்புன்னு தலைப்பு போட்டேன்னு நினைக்க கூடாது. இன்னும் மத்தாப்பு வரல. நான் ஏன் அந்த தலைப்பு போட்டேங்கிறது ஒரு நுட்பமான விஷயம். நெருப்புக்கு 2 டைமென்ஷன் உண்டு. நெருப்பு அப்படிங்கிறதுக்கு 2 டைமென்ஷன் உண்டு. ஒன்னு சூடு, இன்னொன்னு வெளிச்சம். நம்ம எல்லார்கிட்டையும் சூடு இருக்கு. ஆனா நெருப்பினுடைய ஒரு டைமென்ஷன் சூடு தான் இருக்கே ஒழிய நெருப்பினுடைய இன்னொரு டைமென்ஷன் ஒளி இருக்கா? எத்தனை பேர் ஒளியோட இருக்கிறோம் வாழ்க்கையில? எதை பார்த்தாலும் ஒரு ஒளியோட பார்க்கிற தன்மை நம்ம கிட்ட எத்தனை பேர்ட்ட இருக்கு? நான் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் மனசெல்லாம் மத்தாப்புன்னு தலை போட்டேன். நெருப்பின் கோபம், வெறுப்பு, நெருப்பின் சூடு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நெருப்பின் ஒளி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த நெருப்பின் ஒளியை நமக்குள் ஏற்படுத்தி விட்டால் மனசெல்லாம் மத்தாப்பு. அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கவிதையா எப்படி சொல்லலாம்? நெருப்பு சிரித்தால் அதற்கு மத்தாப்பு என்று பெயர். நெருப்பு சிரிக்கணும், பூ பூவா சிரிக்கணும் இல்லையா?
அப்படி நெருப்பு சிரித்தால் அதுக்கு மத்தாப்புன்னு பேர். வாழ்க்கையில் சில பேர் சார் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரி பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. இது அதிசயம். ஆனால் அதுதான் மிகச்சரியான வாழ்க்கை முறை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதை பற்றி கற்பனை பண்ணுறோம், பெருசாக்குறோம். நாங்கள் அவர் சொன்ன மாதிரி மனித வள பயிற்சி ஹெச்ஆர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடத்துவோம். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எதை பற்றியுமே எனக்கு தெரிய வேண்டியதில்லை, எதை வேணால் நடத்துவேன். நான் மனித வள பயிற்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவோம். அந்த மாதிரி நடத்தும் போது, அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்போம், சில வீடியோ போட்டு காட்டுவோம், இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பாருங்க, காலை ஒரு எல்லா நாளும் முடியாது, கணவன் மனைவி குழந்தைங்க சேர்ந்து சாப்பிட்ற வாய்ப்பு இருக்கா? வேலைக்கு போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, முடியல. என்னுடைய அன்பான வேண்டுதல், ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஏதாவது ஒரு லீவு நாள்லையோ சேர்ந்து உட்காந்து சாப்பிடும், எல்லாருமா சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடும். இந்த உலகத்திலேயே சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? சாப்பிட்றது இல்லை, சேர்ந்து சாப்பிட்றது. சேர்ந்து சாப்பிட்ற போது இருக்கிற மகிழ்ச்சி சாப்பாட்டில் வர்றது, அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். ராமகிருஷ்ணர் சீடர்களை கேட்டாரா, ஏப்பா இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? ஒருத்தன் வெண்ணெய் தடவி சாப்பிடலாம் தான், ஒருத்தன் ஜாம் தடவி சாப்பிடலாம் அப்படின்னா, ஒருத்தன் சொன்னா இல்லை இதில் பழங்களை உள்ள வச்சு சாப்பிடலாம். விவேகானந்தர் மட்டும் சொன்னார், நாமெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். இந்த சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில வாய்ப்பு இருந்தா சேர்ந்து சாப்பிடணும். ஆனா சேர்ந்து சாப்பிடுற போது சண்டை வராம பார்த்துக்கணும், முக்கியமான விஷயம். ஏன்னா யாராவது எதையாவது கொட்டுவாங்க இல்லையா? அந்த பக்கமா சம்பல் இருக்கும், இந்த பக்கமா ஒன்று இருக்கும். ஆனா நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் ஒரே தட்டில் போட்டு கொடுத்துடுறீங்க. ஒரு பய வம்பு பண்ணக்கூடாது, அவன் வேலையை பாரு அப்படின்னு. எங்க ஊர்ல அப்படி கிடையாது. சாம்பாரை கொண்டாந்து விடு, அதை கொண்டாந்து விடு, இதை கொண்டாந்து விடுன்னு நாங்கள் இம்சை பண்ணுவோம், மாற்றி மாற்றி பரிமாறணும்னு ஒரு கஷ்டம் இருக்கு. அதில் ஒரு கஷ்டம் என்னன்னா, நம்ம எடுக்கும் போது ஒன்று கவுந்து போவாத, இங்கேருந்து எடுக்கிறோம், ஒன்று கவுந்து போகுமா இல்லையா? காஃபி கொண்டாந்து வைக்கிறாங்க, காஃபியை பையன் எடுக்க போறான், ஒரு 10-12 வயசு பையன் காஃபியை எடுக்க போறான், கொட்டிடுச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு காப்பி கொட்டி போச்சு. இதுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒண்ணு, என்னப்பா காப்பி கொட்டிட்டு இப்ப மறுபடியும் எந்திரிச்சு போய் காப்பி போடணும். நல்ல வேளை உங்க அப்பா இருக்காரு, அவர் போடுவார். ஏன்னா இப்ப எல்லா டிவி விளம்பரத்திலையும் காப்பி போடுற வேலை புருஷனதுன்னு காமிச்சிட்டான். இந்த ப்ரூவை புருஷன் கலக்கி கலக்கி கொண்டாந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா, நெஸ்கேப்பு. அதுல சிவகுமார் 2 பிள்ளை பெற்று வச்சிருக்காரு, ஒருத்தன் ப்ரூ கலக்கிறான், ஒருத்தன் நெஸ்கேப் கலக்கிறான். அவர் அதுக்குன்னு 2 பிள்ளை பெற்றிருக்காரு கரெக்டா. ஒரு பையன் இந்த விளம்பரத்துல சம்பாதிக்கிறான், இன்னொரு பையன் அந்த விளம்பரத்துல சம்பாதிக்கிறான். நெஸ்கேப் ஒருத்தன், ப்ரூ ஒருத்தன். நல்ல வேலை, ரைட்டு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, காப்பி கொட்டி போச்சுப்பா. சரி, உங்க அப்பா காப்பி போடுவாரு. அந்த அப்பா என்ன சொல்லலாம், அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்கு? எல்லாருக்கும் இப்ப நான் காஃபி போட்டு கொண்டாறேன் அப்படின்னு அவர் மகிழ்ச்சியா காஃபி போடலாம். இது பாசிபிலிட்டி 1. அம்மாவே சொல்லலாம், உட்காருங்க ஒரு 2 நிமிஷம், நான் போய் மறுபடியும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம், சூடா குடிக்கலாம் அப்படின்னு குழந்தைய அப்படி கன்னத்துல தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே போலாம். இது 2வது ப்ராபபிலிட்டி, சான்ஸ். 3வது, அவன் இப்படி ஒரு முறை மறைக்கிறது, என்னைக்கு நீ கொட்டாம காப்பி குடிச்சிருக்க? நானும் 5 வருஷமா உன்னை பார்க்கிறேன், ஒரு நாளாவது நீ காப்பி கொட்டாம குடிச்சிருக்க? காப்பியை கொட்டுவ, துணி மேல கொட்டுவ, துணியை துவைக்கணும், இந்த காப்பி கொட்டி போய் கிளாஸ் உடஞ்சு போவோம், காப்பி கொட்டாம குடிக்க தெரியாது உனக்கு? ஏன் இப்படி இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? நரகத்தை அவங்க தீ வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? நரகத்துக்கு தீ வைக்கிறாங்க. சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம கொட்டிடுச்சு, சரி அவனை விட்டுருங்க, புருஷன் கொட்டிட்டான்.
அவன் காப்பி எடுக்கும் போது கொட்டிட்டான். ஏங்க வயசு தான் உங்களுக்கு ஆச்சு, ஒரு காப்பியை ஒழுங்கா குடிக்க தெரியுதா உங்களுக்கு? பேசலாம், ஏசலாம், குத்தி காட்டலாம், உங்க அம்மாவே கொட்டுவாங்க. உங்க அம்மா என்னைக்கு கொட்டாம குடிச்சிருக்கிறாங்க? அதே தானே, அதே மாதிரிதான் நீங்களும் கொட்டுறீங்க. இல்ல பிள்ளைகிட்டே சொல்லலாம், உங்க அப்பா கொட்டிட்டு தானே குடிப்பாரு, அதே மாதிரிதான் நீயும் கொட்டுற சொல்லலாம். இது எதுவுமே இல்லாம அந்த அம்மா அப்படியே ஓகே கொட்டி போச்சு காப்பி. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்ணலாம்? குழந்தைய பார்த்து என்ன பண்ணலாம்? அந்த குழந்தை சொல்லும், காப்பி வேண்டாமா, எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம், எனக்கு வேணுமே. அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டு பேரும் போய் காப்பி போடலாமா? சரியா? குழந்தைய கூட்டிட்டு போய் காஃபி போடுறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம். இப்ப பாருங்க, கோபப்படலாம், அடிக்கலாம், திட்டலாம், சண்டை போடலாம், இன்னொருவர் மீது பழி சொல்லலாம், அந்த இடத்தை நரகமாக தீ வைக்கலாம். இது அத்தனையும் நம்முடைய இயல்பால் வருவது. ஆனால் அந்த நேரத்திலும் சிரிக்கலாம், குழந்தையின் கன்னத்தில் முத்தம் கொடுக்கலாம், காஃபி குடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது. பயிற்சி பெறாதவர்கள் அங்கே நரகத்தை தீ மூட்டுவார்கள், தன்னை பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் அங்கே சொர்க்கத்தை சிருஷ்டிப்பார்கள்.